வணக்கம் நண்பர்களே. குக் வித் கோமாளி சீசன் 5ல ஏற்பட்ட பிரச்சனை பாத்துட்டீங்கன்னா பூதாகரமா வெடிச்சு அது இப்போ பாத்தீங்கன்னா செருப்படி வரையில போயிருச்சுன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது பாத்துட்டீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன்ல பங்கு பெற்ற மணிமேகலை அண்ட் பிரியாங்க அவங்க 2 பேருக்குமே பாத்துட்டீங்கன்னா யார் ஆங்கரிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா மணிமேகலை தான் அந்த ஷோல பாத்தீங்கன்னா ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க பாத்துட்டீங்கன்னா பிரியங்கா அவர்கள் குக் பண்ணிட்டு இருந்தாங்க. குக் பண்றதை விட்டுட்டு என்ன டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குக் பண்றதையே மறந்துட்டாங்க சுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அவர்கள் குற்றச்சாட்டு வச்சு உள்ளுக்கே பாத்துட்டீங்கன்னா அங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனையை பாத்துட்டீங்கன்னா அங்க மன்னிப்பு கேட்கணும்னு பிரியங்கா சொல்ல அதெல்லாம் முடியாது, சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா அவர்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு நம்ம மணிமேகலை அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுருந்தா பிரச்சனை முடிஞ்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறதாப்புல அந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா வெளியே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பாத்துட்டீங்கன்னா மணிமேகலை அவர்கள் சோசியல் மீடியால பாத்துட்டீங்கன்னா ஒரு நீண்ட நெடிய வீடியோல பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவா கொடுத்துட்டாங்க. அதை பாத்துட்டீங்கன்னா ரசிகர்கள் பார்த்துட்டு அதுலயே பாத்தீங்கன்னா அந்த ஷோல பங்கு பெற்ற நிறைய பேர் பாத்தீங்கன்னா மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே பாத்துட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிரியங்காவுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே டோட்டலா மாறிட்டாங்க. சோ அதுக்காக பாத்துட்டீங்கன்னா முதல் வாரம் சனிக்கிழமை பாத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வாரம் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கப்ப அப்படி ரிவெஞ்ச் எடுத்து பிரியங்கா சைடு எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறப்பதான் அடுத்த சனிக்கிழமை பாத்துட்டீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ அதுல பாத்துட்டீங்கன்னா தண்ணி கேட்கறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சொம்பா காட்டுறாரு. சொம்பா காட்டினதுக்கு அப்புறம் சொம்பு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. இதுல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்றவங்கள பாத்துட்டீங்கன்னா மணிமேகலை அவர்கள் சொம்புன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாப்புல பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்துட்டீங்கன்னா மாகாப் ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட ஏற்கனவே இந்த பிரச்சனை பத்தி கேட்டப்ப அவர் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணல. அதாவது அவங்க பார்த்து அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கோம், அவங்க பிரச்சனை அவங்களோட முடியட்டும் அதையும் எல்லாருமே பேசிக்கிட்டு காட்டுல ரெண்டு யானை சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னா நம்ம போயிட்டு பக்கத்துல நின்று அதை விலைக்கு விடணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மள நசுக்கிடும் மிதிச்சிடும் அப்படிங்கிறப்ப ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த பிரச்சனைக்கு பாத்தீங்கன்னா அப்போதைக்கு அவர் அப்படியே சால்வ் ஆயிட்டாரு. பிரியங்கா அண்டு நம்ம மாகாப் ஆனந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால பாத்துட்டீங்கன்னா தொடர்ந்து பாத்துட்டீங்கன்னா மணிமேகலை அவர்கள் பிரியங்கா பத்தி சொல்றது இது மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் சொம்பு அப்படின்னு விமர்சனம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பாத்ரூம் இருக்கு பாத்தீங்களா அந்த போய் பாத்தீங்கன்னா 2 செருப்பு வச்சுட்டாரு. செருப்பு வச்சு பாத்துட்டீங்கன்னா அப்படியே ஸ்டோரியா போட்டாரு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. இது என்ன ஒரு கேப்ஷன் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை ஆனா வீடியோ வருது, நம்மளால எந்த வீடியோவும் போட முடியாது, அதனால பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்சது இந்த செருப்பு தான் அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டாரு. அதை எல்லாருமே பாத்தீங்கன்னா பார்த்துட்டு மணிமேகலை எல்லாம் பாத்துட்டீங்கன்னா டைரக்டா அப்படி சொல்றதுக்கு பதிலா இந்த மாதிரி செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பதிலடியை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பெரிய அளவுல பிரியங்கா அவர்கள் சைலண்டாவே இருக்காங்க. இது வந்து எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம இருக்கிறப்ப சோசியல் மீடியா பாத்துட்டீங்கன்னா இப்படி சண்டை அவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறது எப்படா இது முடியும், ஒரு வாரத்துல 2 நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா 2 வாரம் கடந்து போயிட்டே இருக்கே அப்படிங்கிறப்பல எல்லாமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொம்புங்க இவங்க செருப்புங்க அப்படிங்கிற பெரிய லெவல்ல ஒரு பேசு பொருளா போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.